உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து செவ்வாயன்று நீர்மட்டம் 97 அடியாக உயர்ந்தது. அணையின் கொள்ளளவு 100 அடியாக உள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 22,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 12,140 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. அணையின் நீர்மட்டத்தை 97 அடியில் நிலைநிறுத்த வினாடிக்கு 12,140 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் குளத்திலிருந்து வெளியேறி சாலையில் ஓடும் வெள்ளத்தில் மீன்கள் துள்ளி குதித்த காட்சிகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏரிகள், குளங்கள், குட்டைகளில் இருந்து நிரம்பி வழிந்தோடிய நீரில் மீன்கள் நீந்தி சென்றன. ஆச்சரியத்துடன் அவற்றை பார்த்த பொதுமக்கள் சமைப்பதற்கான மீன்களை பிடித்து சென்றனர். தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. அந்த பகுதிகளில் உள்ள ஆறுகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழை வெள்ளமாறாக பாய்கிறது. இந்நிலையில் தெலுங்கானா மாநிலம் நாராயணபுரம் கிராமத்தில் உள்ள காட்டா மகிசம்மா கோவிலுக்கு சாமி கும்பிட சென்ற பக்தர்கள் 30 பேர் மழை வெள்ளம் நடுவே சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினர் கடற்படை ஹெலிகாப்டர் உதவியுடன் அவர்களை மீட்டனர். ఒకళ్ళు ఎక్కించారు, ఒకళ్ళు లిఫ్ట్ చేశారు. ఫోన్ చేయండి. ఒకళ్ళు ఎక్కించారు, ఒకళ్ళు లిఫ్ట్ చేశారు. நீலகிரி, கோவையில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழையும் நாளை கனமழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. நீலகிரியில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதி கனமழை பெய்யும் என்றும், கோவை மலைப்பகுதியில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் வருகிற 23ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மத்திய வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடல், ஆந்திரா, வடக்கு அந்தமான் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.